ஹாய் காய்ஸ், நான் உங்கள் கேமிங் தமிழ் வாய்ட்டு. நீங்கள் இந்த வீடியோலாம் பற்றி பார்க்குறோம் பார்த்தீங்கனாலே நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். நம்ம வந்து 140 சப்ஸ்கிரைபர் அடிச்சிட்டோம். ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது. எல்லாம் உங்களோட ஒரு வெற்றியால் தான். நீங்கள் இன்னும் உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பயுமே கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம இதில் இன்னும் நிறையவே அடிக்கலாம். சரியா? இது என்ன வீடியோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 1v1 ஒருத்தர் கூப்பிட்டு இருந்தார்ல, அவர் வந்து நம்மளோட வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு. அந்த வீடியோ தான் இது. சரியா? வந்து பார்த்தீங்கன்னா நானும் அந்த ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பேட்டில் போயிருக்கோம். நாங்கள் வந்து எப்படி ஆடுறோம், அவர் வந்து சும்மா ஃப்ரெண்ட்லி மேட்ச் ப்ரோ, இதுக்கடுத்து நம்ம 1v1 வச்சுக்கலாம். அவர் ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு, ஆனால் 1v1 அவருக்கு வேணுமா? சரியா காய்ஸ்? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சப்போர்ட்டால் மட்டும்தான் நான் வந்து 140 அடிச்சிருக்கேன். நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் நல்லா அடிப்பேன். எல்லாமே உங்களுக்கு தான் இருக்குது. நீங்கள் ஒரு பார்த்து இது பண்ணுறது தான் எனக்கு வரும். எப்படியாச்சும் இந்த மந்த்துக்குள்ளே ஒரு 160K அந்த மாதிரி அடிக்க வைங்க. ஆனால் இப்போல்லாம் பரவாயில்ல காய்ஸ், நம்ம வீடியோ முன்னாடியோட நல்லா ரீச் ஆகுது. ஆனால் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஹாப்பியாக இருக்குது. சரியா? நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க. முன்னாடியோட வந்து ரொம்ப நல்லா ஒரு ரீச் கொடுக்குறீங்க. எனக்கு அதே ரொம்ப பிடிச்சிருக்கு. சரியா காய்ஸ்? முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சப்ஸ்கிரைபர் ஏறும். இப்போலாம் அப்படி இல்லை காய்ஸ். நான் வீடியோ போடுறேனோ இல்லையோ எனக்கு சப்ஸ்கிரைபர் ஒன்றா ஏறுது. நல்லது தான் காய்ஸ். இந்த மாதிரிலாம் எனக்கு ஏற்றுவீங்க. நீங்கள் உங்களோட சப்போர்ட்டு வெற்றி இருக்கிறதால மட்டும்தான் நான் இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறேன். 140 சப்ஸ்கிரைபரில் நீங்கள் இல்லைன்னா நான் இந்த இடத்துல எல்லாத்துக்கும் இருந்தே இருக்க மாட்டேன். சரியா காய்ஸ்? எல்லாம் உங்களோட ஒரு சப்போர்ட்டால் மட்டும்தான் நான் இந்த இடத்துல இருக்கேன். சரியா? சரியா காய்ஸ்? இங்கே ஒரு எனிமியோடு தான் ஆல்ரெடி நான் அடிச்சிட்டேன். ஃபோன் போட்டு கூட இதில் அடிக்க முடியாது. MP40 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீழே முதல்ல கன்ஃபார்ம் பண்ணுறோன்னா நம்ம டீம்மேட்டு சொல்லவே முடியாது. பார்த்தீங்களா? அதுக்குள்ளே பின்னாடி இருந்தால் நம்ம எவ்வளோ டேமேஜ் கொடுத்துருவோம். காய்ஸ் அங்கேருந்து இங்கேருந்து சுற்றி வளைக்கிறானுங்க. எனிமி தவங்க தான் இருக்கான். நம்ம வந்து இவனை பார்க்கலாமா? இல்லை வேணாம், இந்த பக்கத்தில் ஏதாச்சும் இருக்கா? வேணாம், அந்த பக்கம் ரெட் கலரில் எனிமி காட்டுது. அப்புறம் அதேமாரி வந்து ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கணேஷோட வந்து ரிவெஞ்ச் போட்டிருந்தாரு. ரிவெஞ்ச் வீடியோ நம்ம வந்து கூட சீட்டில் அதை வந்து எடுத்துடலாம். நான் வந்து அந்த வீடியோ எடுத்துடுறேன். கணேஷ் ப்ரோட ரிவெஞ்ச் கேட்டீங்களே, அவரும் ப்ரோ ஓகே ப்ரோ, போன மேட்ச் தான் நான் அவுட் ஆனேன், இந்த மேட்ச்சில் வின் ஆகிடுவேன் சொல்லியிருக்காரு. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒருத்தர் 1v1 கூப்பிட்டார்ல, அவர் இப்போ நம்மளோட இருக்கார்ல, அவர் வந்து நாளைக்கு வந்து அவரோட மேட்ச்சு இதோட மண்டேவோட வந்து அடுத்த சாட்டர்டே மட்டும் தான் வீடியோ வரும். ஏன்னா எல்லாருக்கும் ஸ்கூல் திறக்கிறதால யாரும் கிட்ட வீடியோ பார்க்க மாட்டீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் நீங்கள் உங்கள் ஃபோனில் நெட் வேஸ்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க காய்ஸ், நம்ம வீடியோ கொஞ்சம் ரன் பண்ணி விடுங்க. வாட்ச் ஹவர்ஸ் ஆச்சு இன்க்ரீஸ் ஆகும். பரவாயில்ல, ஆனால் முன்னாடி ஒரு 29 அந்தமாரி தான் ஏறுது. காய்ஸ் நான் பேசுறது அப்படி சரியாக கேட்கலன்னு வச்சுக்கோங்க, கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று கொடுங்க, இல்லை வால்யூம் கம்மியாக இருக்குன்னு எதாவது சொல்லுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா மைக் வச்சு தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஆனால் இப்போதைக்கு எனக்கு சரியாக இது தொண்டை கட்டியிருக்கு. அதனால் இது வேறு வாய்ஸ் அங்கே ஒரு எனிமி போகுது. எப்பயுமே சொல்கிறேங்க வாய்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கில்லு பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, மண்ணே முடிச்சிருங்க. டீம்மேட்டுன்னு கூட பார்க்காதீங்க, எப்போ அவனுக்கு ஊசிகள் அடிப்பானுங்க காய்ஸ். அதனால தான் பொண்ணா பையனானே எனக்கு தெரியல.
நான் பண்ண கையில் மாட்டேன்னு முடிச்சிட்டேன். அங்கே ஒரு எனிமி போகிறாங்க கைஸ். ஒன்று தான் நினைக்கிறேன். கில்லுன்னு வந்துட்டா கண்டுக்க மாட்டேன்டா. 5 கிலோ கைஸ் நம்ம. அதே மாதிரி இந்த மேட்சை நம்ம போய் அடிக்கிற மாதிரி இல்லைன்னு நீங்களே பாருங்க. சரியா கைஸ், நம்ம வந்து போய் அடிச்சோன்னா நம்ம வந்து கணேஷ் ப்ரோவோட 1v1 வீடியோ போடலாம். அப்படி போய் அடிக்கலைன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கணேஷ் ப்ரோவோட 1v1 போட வேணாம். இங்கேருந்து ஒரு கில் அடித்தோமா எப்படி எடுத்துக்கலாம். இது பேட்டில்ன்றால முக்கால்வாசி பேர் பாட்டாக தான் விடுவாங்க. அதனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பாட்டுன்னா நம்ம அடிக்க தானே காசு செய்வோம். ஃபோன் வராது. ஆனால் காசு நமக்குன்னே ஒரு பார்த்தீங்கன்னா இருக்கு. அதை முடிச்சிடலாம் நம்ம. இது வந்து சொன்னல பாதி பேர் ஆஃப்லைனில் இருப்பாங்க, பாதி பேர் பாட்டா சொல்லவே முடியாது நம்மளால். சரியா ஜோன் வரப்போகுது. நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பிடலாம். அதோட நம்மளுக்கு பிடிச்ச கண்ணு உட்பகர் கிடச்சிருக்கு. வாங்க உட்பகர் வச்சு வீசலாம். எனக்கு எப்பயுமே ஒன்றே வந்தாங்க உட்பகர் வச்சா நம்ம சூப்பராக ஆடுவோம் காய்ஸ். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே மட்டும் தான் வீடியோ வரும். இப்பயே சொல்லிட்டேன். பார்த்தீங்களா அப்பா ஒன் டாப் கைஸ். யார் சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஏன்னா இதே ஃப்ளூக்கு 49 தான் காட்டுச்சானே அது ஒன் டாப்பு. அவங்களுக்கு போய் மெட்கிட் எதாவது எடுத்துக்கலாங்க. ஜோன் சர்வே பண்ணுறது தேவைப்படும். எடுக்க முடியல கைஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கெல்லாம் ஃபுல்லாக வச்சுருக்கோம் கைஸ். இந்த மேட்ச் நம்ம போய் அடிச்சிருப்போமா இல்லையா நீங்கள் வந்து சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஏன்னா வந்து அது எனக்கு மட்டும் தான் தெரியும். அது ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்கால தான் நடந்தது. அது என்ன மிஸ்டேக்குன்னு நானே சொல்கிறேன் வீடியோ இல்லை. ஜோன் வருது போயிடலாமா? லாஸ்ட்டில் சொல்லிடுறேன் காசு தான். சரியா கைஸ், வாங்க நம்ம ஸ்பீடாக போகலாம். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு இந்த வீடியோவை பாருங்கள். சரியா கைஸ்? வாங்க நம்ம வந்து ஜோன் வருது, ஓடலாம். ஓடு ரசா ஓடு கைஸ். பீக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஆனால் பீக்கில் அந்த உண்மையான கதையே இருக்குது கைஸ். ஏன்னா பீக்கில் எவன் இறங்கினாலும் ஒன்னே போட்டுருப்பான். அது நீ பேட்டில் வந்தால் மட்டும்தான் கைஸ் நம்ம ஏதாச்சும் அடிச்சுக்க முடியும். ஆனால் அது பிஆராக இருந்தது ஒன்னே காலி கைஸ். ஐயோ நான் தெரியாமல் இது வர ஸ்கோப் வர போடுறேன். ஸோ நிற்கணும், எங்கேயாச்சும் நின்றுடணும் கைஸ். இந்த மேட்ச் நான் என்ன தப்பு பண்ணேன்னா நான் வந்து அவள் தான் இங்கே தான் ஜோன் லாஸ்ட் இங்கே தான். அதை நான் இங்கேயே சொல்கிறேன். அந்த இடத்துல நான் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக் தான். இந்த ஜோன்லேருந்து கூட நான் தப்பிச்சிருப்பேன். நான் 7 கில்லு. எங்கள் டீமில் வந்து இன்னும் 2 பேர் இருந்தாங்க. அதில் ஒருத்தன் தான் இருக்கான். ஆனால் அதில் மிஸ்டேக் என்னன்னு தெரியுமா காய்ஸ்? இதுதான் ஒரு கில்லு இருக்கும் காய்ஸ். லாஸ்ட்டு ஒரே ஒரு கில்லு அவசரப்பட்டு அடிச்சனா. ஆனால் அதை அடிச்சனா இல்லையா நீங்களே பாருங்களேன். வெயிட் பண்ணுங்க, அந்த வீடியோ நான் இங்கே தான் போடுவேன். எனக்கு தெரிஞ்சிருக்கு இங்கே ஒரு ஆர்டிவியில் அவங்க டீம்மேட்டை ரிவ்யூ பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஆமாங்க, சுற்றி க்ளோவல் அடிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சிருக்கேன் அவன் இங்கே தான் அவன் டீம்மேட்டை ரிவ்யூ பண்ணுறான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி க்ளோவல் அடிக்கிற வரையும் வெயிட் பண்ணலாம். ஏன்னா நம்ம அவனை முடிச்சிட்டோன்னா அவன் டீம்மேட்டு வர்றதுக்குள்ளே கொஞ்சம் ஜோனில் சுற்றுவானுங்க. ஐயோ காய்ஸ், நான் பண்ண தப்பே இங்கே தான் காய்ஸ்.
வெறும் என்னது வெறும் உட்பகரில் அடிக்கிறேன்ற பேரில் அவுட் ஆயிட்டேன். அவனுங்க டீம்மேட் எல்லாரையும் ரிவ்யூ பண்ணி விட்டான். 2 பேர் காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட்லாம் ஜோனில் சாவறானுங்க. என்னன்னு எனக்கு புரியல. பாருங்க இனிமே எல்லாம் ஓடுறானுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட என்ன சொல்ல வருது, இதோட மேட்ச் முடியுமா இல்லை இன்னும் போகுமா? அதுக்குள்ளே நம்ம டீம்மேட் ஒருத்தனுக்கு ப்ரோ கில்லை கன்ஃபார்ம் பண்ணுற பேரில் நீ சாவ போகிற ப்ரோ. அவங்க டீம்மேட் 2 பேர் வின், அவள் தான் அவங்க வின்னு காய்ஸ். அதான் நான் சொல்கிறேன். ஆமாம் காய்ஸ், அவங்க தான் வின்னு. ரொம்ப ஒரு கடுப்பாக இருக்குது. சரியா, நம்ம இந்த வீடியோவை இப்பயே முடிச்சுக்கலாம். இதுதான் இந்த வீடியோட எண்டு. இதோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரையும் நான் உங்கள் கேமிங் தமிழ் ஒயிட். பாய் பாய், டாட்டா, see you, டாட்டா. இதோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம், அடுத்த மேட்சிலும் சந்திக்கலாம். பாய்.